Hello friends, welcome to Indie Foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாணத்தில் அந்த பந்தியில் வைக்கக்கூடிய ஒரு வெங்காய ஊறுகாய் ரெசிபி தான். இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம் மட்டும் இல்லைங்க, நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான இது வந்து சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 month வரைக்கும் இது கிடவே கிடாதுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வெந்தயமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுபட்டு வரணுங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லேசான சூடாக இருக்கும் போதே நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த பொடி மிச்சம் இருந்தால் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் ஊறுகாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் சாப் பண்ணி எடுத்துருக்கேங்க. ரொம்ப நைஸாக சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2 பல் அளவுக்கு பெரிய பூண்டு வந்து எடுத்துருக்கீங்க. நீங்கள் சின்ன பல் பூண்டு எடுத்திங்கன்னா 4லேருந்து 5 பல் எடுத்துக்கோங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பூண்டு வந்து பெரிய பல்லாக இருக்குது, அதனால் அரைப்படாததுனால கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வெந்நி தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இதை நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப வந்து எண்ணெய் வந்து தேவை கிடையாது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் போகி இந்த மாதிரி வந்து சுருண்டு வரணுங்க. இந்த மாதிரி பாருங்கள், குவான்டிட்டி வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடர்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணுங்க. இந்த ஆனியன் விழுது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த ஊறுகாய் செஞ்சு ஒரு 2 நாள் அளவுக்கு வெளியிலே வந்து நம்ம வச்சுக்கலாம், கெடாது. அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. அப்பப்போ இந்த மாதிரி மூடியை திறந்து கலந்து விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிக்கும். உங்களுக்கு நல்லா சுருங்கி வரல அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலாப்பில் வந்துருச்சு. ஊறுகாயும் ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கல்யாண ஸ்டைல் வெங்காய ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல் வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ எதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.